திமுக எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நன்றி சார் இணைப்பில் இணைந்ததற்கு. திரு EVKS இளங்கோவன் அவருடைய மறைவு செய்தி தொடர்பாக நீங்க பதிவு செய்யக்கூடியது, அவருடனான நினைவுகள் என்ன சார் உங்களுக்கு? காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக, சிறிது காலம் ஒன்றியத்தில் அமைச்சராக கூட இருந்திருக்கின்றார். என்னை பொறுத்தவரை அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பாகவே எனக்கு நல்ல நெருங்கிய நண்பரானவர். அவர் தீவிர அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக இருந்த நாங்கள் நல்ல நண்பர்கள். அவரும் நானும் சில கல்லூரிகளிலே கூட பல நிகழ்ச்சிகளில் கலந்து பேசியிருக்கின்றோம். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அவர் உட்கார்கிறார் என்றால் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். எப்போதும் அது மாதிரி எதையுமே ஒரு நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். ஆனால் அரசியல் என்று ஒலிபெருக்கிக்கு முன்னால் இருக்கிற போது அவருடைய பேச்சு காரசாரமாக இருக்கும். பேட்டி கொடுக்கிற போது கிண்டலும் கேலியுமாக, 4 வார்த்தை என்றாலும் கூட அது 4-5 முறை எல்லோரும் திருப்பி கேட்கக்கூடிய அளவிற்கு அது யாராவது 2 பேர் ரசிப்பார்கள், 2 பேர் வருத்தப்பட்டிருப்பார்கள், 2 பேராவது ரசிப்பார்கள். அவருக்கென்று ஒரு தனித்தன்மை இருந்தது. அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய EVK சம்பத் அவர்கள் கழகத்தின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவர். அதுபோல இவரும் அரசியலிலே பேச்சில் தனக்கென்று ஒரு தனி தன்மை வைத்துக் கொண்டவர். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு நல்ல இனிய நண்பர். பல நேரங்களில் நாங்கள் நிறைய பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய மகன் மறைவுக்கு நான் சென்றிருந்தேன். என்னுடைய மனைவி மறைந்த போது வீட்டுக்கு நான் கலங்கி இருந்த நேரத்தில் ஆறுதல் சொன்ன முன்னணி தலைவர்களில் அவர் நீண்ட நேரம் இருந்தார். அந்த அளவிற்கு எங்களுக்குள்ளே தனிப்பட்ட முறையிலும் அன்பும் நெருக்கமும் உண்டு. உடல்நலம் குன்றிருந்தது தெரியும். பல நேரங்களில் நான் அதை அறிவுறுத்தி இருக்கின்றேன், கொஞ்சம் உடல்நலையில் கவனம் செலுத்துங்கள், எப்போதும் இருக்க வேண்டாம் என்று. அண்மை காலத்தில் தொடர்ந்து இருமல் கொண்டே இருந்தது. ஆக நுரையீரல் பிரச்சனை என்பது அப்பொழுதே உணர்ந்திருந்தாலும் சிகிச்சைகள் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக மேற்கொண்டிருக்கலாம். கொஞ்சம் அவரை தன்னுடைய உடல்நலையில் கவனம் செலுத்த தவறிவிட்டார் என்பதுதான் வருத்தமாக இருக்கின்றது. அவருடைய மறைவு என்பது அவருடைய குடும்பத்திற்கு, ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் நாடறிந்த ஒரு தலைவராக தன்னை வளர்த்து கொண்டு நிலைநிறுத்திக் கொண்டவர். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக மாநில அளவில் இருந்தவர். அந்த கட்சிக்கு இழப்பு, அரசியல் உலகத்திற்கு இழப்பு, தனிப்பட்ட முறையில் நண்பராக எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஆக ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொல்லிக் கொள்ளுகின்ற சூழ்நிலையில் இருந்தாலும் கூட எல்லோருக்குமே அவருடைய பிரிவு என்பது பெரிய துயரத்தை தந்திருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.